ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? ஆமென். இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். அது எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்கலாம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். எதெல்லாம்? முந்தின வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சாட்சி வேலை வச்சோம். போன வருஷம் நடந்த அற்புதங்களை சொல்லுங்க, அடையாளங்களை சொல்லுங்கன்னு. நிறைய பேருக்கு போன வருஷம் நெகட்டிவாக நடந்திருக்கும். அதாவது அற்புதம் இல்லை, தீமையான காரியங்கள் நடந்ததோ, பாடு, உபத்திரவம், பிரச்சனை, வியாதிகள், போராட்டம், கண்ணீர் எல்லாம் நடந்திருக்கும். உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருந்திருக்கும், எங்கள் வாழ்க்கையில் இதுதானே நடந்துச்சு, இதை போய் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்கள் பாடுகள் மத்தியில் இருந்திருக்கலாம். யோபுடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்துச்சு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே சோதரன் சொன்னார். அதனால் போன வருஷம் கண்ணீரோடு இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் சகலத்தையும் புதிதாக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பள்ளத்தாக்குகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் வந்திருக்கலாம், கவலையில் வந்திருக்கலாம், கஷ்டங்களில் வந்திருக்கலாம். எதிலெல்லாம் நீங்கள் நடந்து வந்தீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றி எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வேதாந்தத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் என்னெல்லாம் புதிதாய் ஆண்டவர் மாற்றுகிறார், அந்த காரியத்தை நாம் தியானிக்கலாம். முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறது ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 92வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ லைசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, லைசன்ஸ் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து திரும்ப அதை ரெனியூவல் பண்ணணும், அதை புதுப்பிக்கணும். அந்த பழைய லைசன்ஸை வச்சே ஓட்ட முடியாது. ஒரு இத்தனை ஆண்டு 10 வருஷம்னா 10 வருஷத்துக்கு பிறகு அதை புதுப்பிக்கணும். அப்படி இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம். இந்த வருஷத்தில் அந்த அபிஷேகம் உங்களுக்கு புதுசாக இருக்கணும். பழைய அபிஷேகத்தை வச்சே நம்ம வண்டி ஓட்டினதெல்லாம் போதும். இந்த வருஷத்துக்கு ஒரு புது அபிஷேகத்தை தேவன் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வருஷங்கள் மாற 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 காலங்கள் எல்லாம் என்ன செய்யுது? மாறுது இல்லை? ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. 80s கிட்டுன்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? 80s கிட்டு. அதிலலாம் 80s கிட் ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, ஜோம் பண்ணுங்கன்னு. 90s கிட் ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, எங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. 2K கிட் ஃபோன் பண்ணுறான், குழந்தைக்கு நல்ல பேர் சொல்லுங்கள், ஜோம் பண்ணி. அப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஒரு தலைமுறை என்றால் 14 வருஷம். நம்ம வாழ்கிறது 21வது நூற்றாண்டு. 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 14 வருஷத்துக்கு ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தேவன் நம்ம வாழ்கிற இந்த காலத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான அபிஷேகத்தை தேவன் நமக்கு தரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த நம்ம பழைய அபிஷேகத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது? ஓட்டக்கூடாது. ஏன் ஊழியம் வளரலை அப்படின்னா, டெக்னாலஜி அவ்வளோ மாறி இருக்கு. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த காலத்தில் எப்படி ஊழியம் செஞ்சோமோ அதே பேட்டர்னை தான் இந்த காலத்திலையும் பயன்படுத்தி ஊழியம் செய்கிறோம். இந்த காரியங்கள் மாறணும், நம்முடைய பேட்டர்ன் மாறணும். கர்த்தர் நம்மை ஊழியத்தின் பாதையில் எடுத்து தேவன் வல்லமையாக நிறுத்தணும். ஹல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். புதிய எண்ணெய் பாருங்க, புது அபிஷேகம். அதனால் உங்களுடைய எல்லை விரிவாகும் போது, உங்களுடைய ஆசீர்வாதம் விரிவாகும் போது தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, புதிய கிருபை. ஒவ்வொரு நாளும் புது கிருபை தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. புது வாழ்வை தருகிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் புதிய வாழ்க்கையை தருகிறார், புதிய கிருபையை நமக்கு தருகிறார். இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவதற்கான புதிய கிருபையை தேவன் இந்த நாளில் நமக்கு தர விரும்புகிறார்.
புதிய ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இல்லை, கூடாரத்தை பார்த்த உடனே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை? நிறைய பேர் கேட்டாங்க, புதுசாக என்ன செஞ்சிருக்கு? மாறிடுச்சு, புதுசாக மாறிடுச்சு. ஆமாம், நான் விஜய்கிட்ட சொன்னேன், பழைய பொருள் எதையும் உள்ளே கொண்டு வந்துடாத, அவன் எல்லாம் புதுசாக கொண்டு வா, அவன் எல்லாமே பழசாக தான் இருக்குனே அப்படிங்கிற. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம புதுசாக வந்த உடனே தான் நமக்குள்ள ஒரு உற்சாகம், எல்லாம் புதிதாய் கர்த்தர் மாற்றுகிறார். இப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்து இந்த இடத்தை புதுசாய் மாற்றினாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. புது காரியத்தினால் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். வாசிக்கலாம், ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. பழச நினைக்கவே வேண்டான்ட்டார் ஆண்டவர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனிமே பழைய காரியத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பழைய காரியத்தையே நம்ம என்ன செய்வோம்? நினச்சிட்டே இருப்போம். என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, 2024 எனக்கு ஒரு சாபமான ஆண்டாக இருந்துச்சு, 2024 எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தை நீங்கள் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், பழைய காரியத்தை என்ன செய்யாதீங்க? சிந்திக்காதீங்க. ஃபெயிலியர் வரலாம் வாழ்க்கையில், சில காரியம் நெகட்டிவாக நடக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சில அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருந்து அந்த அற்புதம் தாமதமாகி கொண்டே இருக்கலாம். இந்த மாதம் இந்த அற்புதம் நடந்துருமா, இந்த மாதம் இந்த அற்புதம் நடந்துருமான்னு சொல்லி ஒவ்வொரு மாதங்களையும் எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, அதே அதிகாரத்தில் 22 வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலை நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனோம். அது சில நேரத்தில் அப்படி ஜோமனை மனசு இல்லாமல் போயிடும். சிலர் நம்ம பிரச்சனை, சூழ்நிலைகள், போராட்டங்கள் நம்ம ஜெப வாழ்க்கை அப்படியே முடக்கி இருக்கலாம். பாருங்க, ஆண்டவர் சொல்ல 25, உன் பாவங்களை நினையாமலும் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தேவன் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாம் அப்டேட் ஆகும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு அப்டேட்டை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு வசனத்தை தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, எசேக்கியேல் 36:26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை தேவன் கட்டளையிட விரும்புகிறார். கல்லான இருதயத்தை எடுத்துட்டு எப்படி வைக்கிறாரா? சதையான. சிலர் இருதயம் எப்படி ஆயிருக்கும்? கல்லாயிருக்கும். சில இருதயம் கல்லாய் மாறிவிடும். அந்த கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு தாரார். ஒரு புதிய இருதயத்தை தாரார். ஒரு கல்லான மனுஷனாக இருக்கலாம். இவன் சிலர் சொல்லுவாங்க, இவன் கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு இரக்கமே இருக்காது. சிலர் அப்படி கல் நெஞ்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். ஒரு புது ஆவியை தாரார். நியூ ஸ்பிரிட், ஒரு புதிய ஆவியை தேவன் உங்கள் இருதயத்தில் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். புதுவிதமான ஆவியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம், யோவான் 13:34 வாசிங்க. ஆமென். ஒரு புதிய கட்டளையை தேவன் நமக்கு தாரார். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
நம்ம ஜெபத்துக்கு வர்ற நீங்கள் நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லி இல்லை இந்த புது வருஷ தோத்திரம்னு சொல்லுவாங்க. எல்லாம் புது வருஷ தோத்திரம் அது போடலன்னா சிலர் கோவச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளை புது வருஷத்தை காண செய்த கர்த்தருக்கு சோத்திரம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. யாராவது நமக்கு சோத்திரம் சொல்லணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிடுங்க. அதை கனம் பண்ணுவதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். சிலர் பாருங்கள் பகையாயிருவாங்க. என்ன பகை? இந்த கல்யாண வீட்டில் என்னை பார்த்தா வச்சிருக்கலை, என்னை பார்த்து முறைக்க, என்னை வாங்கன்னு கேட்கலை, இல்லை நம்ம கேட்டு போயிடும், அவ்வளோதானே. சரியா? ஆமாம். அந்த காலத்து உள்ளவங்களுக்கு நிறையா மரியாதை, நிறையா பழக்க வழக்கங்கள் தெரியும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு செல்ஃபோனை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதனால் இந்த காலத்து ஆட்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமாம், அன்பினால் எல்லா காரியமும் இருக்கும். நேசம், அன்பு, மன்னிப்பு, இதெல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. அன்பு தான் நமக்கு காட்ட வேண்டிய புதிய கட்டளை. ஆண்டவர் எப்படி நம்ம மேலே அன்பு கூறுகிறார், ஆண்டவர் எப்படி நம்மளை மன்னிக்கிறார். ஆண்டவர் மட்டும் நம்மகிட்ட எல்லாம் கணக்கு பார்த்தா அவ்வளோதான். ஆண்டவர் மட்டும் நம்மளை மன்னிக்காமல் இருந்தார்னா நம்ம செஞ்ச என்னென்ன அக்கிரமெல்லாம் இருக்கும், என்னென்ன பாவங்கள் இருக்கும், எல்லாத்தையும் தேவன் மன்னித்து கிருபையாய் நம்மை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிற அந்த தேவாதி தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அன்பு காட்டுங்க. கணவர் மேலே அன்பு காட்டுங்க, பிள்ளைகள் மேலே அன்பு காட்டுங்க. இப்படி தானே? என்னங்க அப்படின்னு கூப்பிடுங்க. சரியா? ஆமாம், எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்ககிட்டையும் சொல்லுங்கள். பிள்ளைகள்கிட்ட அப்படி சொல்லி வளங்க. அன்பை காட்டி பிள்ளைகள் என்ன செய்யுங்க? அந்த பிரம்பை கையாளாதவன் தன் மகனை அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். அப்போ அன்பு பெரிய விஷயம். பிரம்பை விட ஆண்டவர் அன்பு பெரிய காரியமாய் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். எல்லாவற்றிலும் அன்பு கூறுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:10. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான். நம்ம கேரக்டர் மாற்றம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேரக்டரில் ஒரு மாற்றம். கிபின் உலக சரித்திரத்தை ஆண்டவர் 2 பிரித்த மாதிரி நமக்குள்ள கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு சொல்லி 2 பிரிக்கணும். சொல்லணும். உங்களை பார்த்து ஒரு காலத்தில் இந்த அக்கா என்ன வாய் பேசும், இப்போ பேச மாட்டேங்குத சொல்லணும். என்ன வாயாடியாக இருந்தா இப்போ இருக்கா, என்ன சண்டைக்காரியாக இருந்தா இப்போ மாறிட்டா. இல்லை, நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருவர் அப்படி இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஜெபத்தின் மூலமாக காரியத்தை என்ன செய்யணும்? மாற்றணும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரருடைய மனைவி பயங்கர எதிர்ப்பு. அந்த சகோதரர் நல்ல ஊழியத்தை செய்வார், ரொம்ப எளிமையான, ரொம்ப தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு அந்த மனைவியை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி மனைவியை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அப்போ என்னப்பா செஞ்சீங்கன்னு கேட்டேன். மாய மந்திரம் எது இருக்கான்னு கேட்டேன். ஒரு மாய மந்திரம் இல்லை. ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன், கர்த்தர் என் மனைவியை மாற்றிட்டார் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றுவார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வச்சுருப்பார். நம்ம நினைக்கிற காலம் எதுவுமே நடக்காது. நம்ம ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணி சில ஜெப குறிப்பில் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஜெபத்துக்குரிய பதில் வரும். இப்போ சகரியா எலிசபெத்தை நினச்சி பார்த்தா, சகரியா தான் ஜெபம் பண்ணியிருக்கான் குழந்தை பாக்கியத்துக்காக. ஆனால் தேவதூதன் வந்து சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறான். அவன் அதை விசுவாசிக்க மாட்டேங்கான். ஏன்னா வயசாயிருச்சு. உன் வேண்டுதல்தானப்பா கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் விசுவாசம் கோபத்தில் ஊமையை மாற்றிட்டாங்க. நீ ஊமையாக இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். நான் சொல்லுவேன், சில நேரத்தில் அமைதியாக இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்லுவேன், அம்மா கடிகாரத்தை பார்த்துட்டு 10 நிமிஷம் பேசாமல் இருமா, எல்லா அற்புதமும் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும்? நடந்துடும். வாயை பேசாமல் இருந்துட்டாலே அற்புதம். பேச வேண்டிய இடத்துல பேசும். ஒருத்தர் கேட்டாரும் அப்படி பேசாமல் இருங்க நான் சொல்லு. அதான் நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், அதெல்லாம் நம்ம மாற்றணும். ஹல்லேலூயா.
ஆமாம், ஏன்னா நம்ம வாயின் அதனால தான் ஊமையாக்குனாங்க. அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் குழந்தை பிறந்து குழந்தைக்கு பேர் வைக்கும் போது தான் சகரியாவுடைய வாய் திறக்கப்பட்டுச்சு. ஒரு காரியம் அற்புதம் நடக்கணும் வரைக்கும் அந்த காரியத்தில் அமைதியாக இருக்கணும். சில நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இல்லை, ஒரு வேலை கிடைக்குதுன்னா அமைதியாக இருக்கும். கிடச்சி சம்பளம் ஆன பிறகு சொல்லுங்கள், ஆமாம் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அவசரப்பட்டு எல்லார்ட்டையும் சொன்னீங்க அப்படின்னா பிசாசு அந்த காரியத்தை வாய்க்க விடாமல் என்ன செஞ்சிருவான், பண்ணிடுவான். ரொம்ப கவனமாக இருக்கும். புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். நம்ம கேரக்டரில் அப்படி ஒரு மாற்றம். அதனால தான் இந்த கூடுக்கு நம்ம எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு கெட்டி செலவு பண்ணி ஏன் ப்ரேயர் கால் நடத்துகிறோன்னா நம்ம சர்ச்சு இருக்குதே அது போதுமே அப்படின்னு சொல்ல நினைக்கலாம். அப்படி இல்லை, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சில இடங்களில் சில போதனைகள் கிடைக்கிறதில்ல. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் புதுவிதமான மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் எப்படி மாறிடணும், புதிதாய் மாறிவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், கடைசி ஒரு வசனத்தை தியானித்து முடிக்கலாம். 1 பேதுரு 2:3 1, 2, 3 இந்த வசனம். பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம புதுசா பிறந்த மாதிரி களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் என்ன செய்யணும், வாஞ்சையாகும். வசனத்தை வாசிக்கிறதுல ஒரு வாஞ்சை இருக்கணும். இப்பெல்லாம் மொபைல் பைபிள் இருக்கு. பைபிளில் ஒரு வார்த்தை அன்புன்னு அடித்தோன்னா பைபிள் முழுசாக அன்புன்னு இருக்கிறத காட்டிடும். அதை எடுத்து நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற பிரசங்கத்தை கேட்கறதுல ஒரு வாஞ்சை இருக்கணும். சில பிரசங்கியாரை நம்ம விரும்பி கேட்போம், சில பிரசங்கியார் பிரசங்கத்தை விரும்பி கேட்கறது இல்லை. நீங்கள் சர்ச்சிலேயோ எங்கே உட்காந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு என் கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் பிரசங்கத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிங்கன்னா பேசுகிறது கல்லோ மண்ணோ இது யாராக இருந்தாலும், அது கோயில்ட்டியாரோ உபதேசியாரோ ஐயர்வாலோ பிரசங்கியாரோ யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட பேச முடியும். அந்த ஒரு வார்த்தை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அப்படி எதிர்பார்க்காம சும்மா வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு ஏதாவது நம்ம கூட ஆண்டவர் பேச அப்படி இல்லை. உங்களுக்குள்ள ஆண்டவர் என் கூட பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசிக்கும் போதும் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல் வாசிக்கணும். எல்லாம் புதுசு. நீங்கள் போன வருஷம் பைபிள் வாசிச்சிருக்கலாம், இந்த வருஷம் பைபிள் வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்கன்னா ஆண்டவர் அது மூலமாக புதிய வெளிப்பாடுகளை புதுசாக ஆண்டவர் என்ன செய்ய முடியும். ஒரு வசனத்தை 30 ஊழியக்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா 30 விதமாக பேசுவாங்க. 30 வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் பேசுகிறது நான் பேசுகிற மட்டும்தான் கரெக்டு, மற்ற 29 பேசுகிறது தப்புன்னு சொன்னால் தான் நம்ம என்ன செய்கிறது, அதுதான் தவறான காரியம். ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி இந்த வருஷ வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை புதிதாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எல்லா புது வருஷத்தில் ஆண்டவர் இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த வருஷம் ஆண்டவரை வீணான ஆஸ்பத்திரி அலைச்சல் எனக்கு வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்போ வீணான வியாதிகள், புதிய புதிய வியாதிகள் எனக்கு வரக்கூடாது. புது புது வைரஸ் வருதுன்னு சொல்லி டிவியில் பார்க்கலாம், நியூஸ் பார்த்தாலே பயமாக இருக்குது ஆண்டவரே. அப்போ புதிய புதிய வைரஸ், புதிய புதிய வியாதிகள் வருதுன்னு சொல்றாங்க. இப்பவே ஜெபம் பண்ணுங்க. இந்த 2025 என் வாழ்க்கையில வியாதி இல்லாத ஒரு ஆண்டா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த 2025 என் வாழ்க்கையில ஆசீர்வாதமான ஒரு ஆண்டா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த இடத்துக்கு உங்களை அழைத்து வந்து ஆண்டவர் நிறுத்தி இருக்கிற நல்ல நாமத்திற்கு மகிமை. இயேசுவின் நாமத்தினால 2025 ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். ஊழியத்தின் மூலமா இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் புதிதாக்குகிறார். பழையவனை எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகிறது. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஒரு விஷயம் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய அக்னியினால் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. வியாதிகள் இல்லாத ஆண்டா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஆஸ்பத்திரி அலைச்சல் இல்லாத ஆண்டா இருக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக தான் போகணும் ஆண்டவரே. மற்றவர்களை விசாரிக்க போகணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த புதிய வருஷம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே, நன்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. பாவத்தோடு எங்க புது வருஷத்துல பாவமே இருக்கக்கூடாது.
2025 ஒரு முறை கூட நான் பாவம் செய்யக்கூடாது. எனக்கு இது பரிசுத்தமான ஆண்டா இருக்கணும். 2025 ஆண்டவரே, இந்த 365 நாள் உம்முடைய பாதத்தில் இருக்கிற ஆண்டா இருக்கணும். ஆண்டவரே அப்பா, ஊழியத்துக்கு நான் ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுக்கிற ஆண்டா இருக்கணும். ஆண்டவரே 365 நாள் ஊழியத்தை தாங்க, 365 நாள் ஆத்துமாக்களை தாங்க. ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் நல்ல ஓய்வெடுக்க எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க. பிஸியா இருக்க வேண்டிய நேரத்தில் பிஸியாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்துக்கான பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. புதிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலம்